கேட்கலாமா? திருக்குறளின் யமம். திருக்குறளின் பெருமை உணர்த்தக்கூடிய பழமொழி தொடர்கள் 2 என்னென்ன? திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் பழமொழி தொடர்கள் என்ன? சத்தமா சொல்லணும். சத்தமா சொல்லணும். நீ சொல்லுது சரி, சத்தமா சொல்லணும். சத்தமான சவுண்ட் வரல. சொல்றது சரியா சொன்னா பாராட்டு சாக்லேட். This question goes to சொல்லாமா இல்ல அடுத்தது போலாமா? இல்ல மறந்து போச்சு. படிக்கல, அப்ப தெளிவா படிக்கல, நிக்கணும். ரைட். This question goes to Dia. ஆளுவேலும் நானும் என்று சொல்ல பொருட்டு தமிழ் சொல்லி பழகு தமிழ் சொல்லிரண்டால் சொல்ல அருமை. அது எப்படி சொல்லிரண்டில் வரும்? மீன தெளிவுபடுத்துங்க. பழகு தமிழ் சொல்ல அருமை வேறு இரண்டினா. This question goes to Sanjay. அழகு தமிழ் சொல்ல அருமை. ரைட். ஒன் மோர். ஆளும் வேகம் சொல்லு. ஆளும் வேகம் சொல்லு புரிதி. ஆளும் வேகம் சொல்லு புரிதி. ஓகே. This question goes to Amani. கையை தட்டிடலாமா? முழு மதிப்பெண் யாருக்கு? அவங்க தானே கொடுக்கலாம். முழு மதிப்பெண் யாருக்கு? அவங்க தான் கொடுக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி. மொத்தமா சேர்ந்து அப்புறம் விக்னேஸ்வர். 4-2 சொன்னாங்க அந்த பாட்டுல, பழமொழி தொடர்ல. 4-2 4 என்பது எதை உணர்த்தக்கூடியது, 2 என்பது எதை உணர்த்தக்கூடியது? அடக்கா. நான் கேள்வி கேட்ட பிறகு அம்மி வரக்கூடாது. வந்ததுன்னா அடிச்சுடுவேன். ஹலோ, போத் சைட்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். 4-2 எதை உணர்த்தக்கூடியது? படிச்சீங்களா? வீட்டுல படிச்சியா? படிச்சுன்னா பதில் சொல்லணும். 4 என்பது என்ன, 2 என்பது என்ன? தெரியல. This question goes to Amani. 2 என்பது 2 அடிகளுடைய திருக்குறள். 4 என்பது 4 அடிகளுடைய 4 அடியாரை உணர்த்தக்கூடியது. கையை தட்டிப்போம். பதில் சொல்லாதவங்க கொஞ்சம் நிக்கணும். பதில் சொல்லாதவங்க கூட நிக்கணும். நில்லுங்க. என்னதான் தெரியும். அடுத்த ஒரு கேள்வி. உட்காந்துக்கா. அவன் கண்டனா. ரைட். அடுத்தது திருக்குறளை முதலில் நவீன் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? இந்த நவீன் தான். என்ன பார்த்து சொல்லு. 1000 சவுண்ட் வரணும், ரெக்கார்ட் ஆகணும். 1000 சத்தமானு சொல்லியிருக்க. என்ன தவிர சத்தமா வரணும். நான் என்னுடைய சத்தம் எப்படி வருது? பயம் பார்த்தா தெரியல. சொல்ல சவுண்ட் சொல்லு. 1000 அப்படியே. This question goes to Amani. 1000 சரி. முதல்ல அதை அச்சிட்டு பதிப்பித்தவர் யார்? அச்சு பதிப்பேற்றியவர் யார்? பேர் என்ன? யார் அச்சு முதல்ல பதிப்பித்தது? இதை சொல்லிட்டுன்னா உட்காரலாம், இல்லைன்னா நிக்கலாம். This question goes to birthday baby.
வெரி குட். மலையத்தோசன் மகன் எந்த ஊரை சேர்ந்தவன்? தஞ்சை. வெரி குட். கையை தட்டிடலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேஜஸ்ரீ. திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் உலக பொதுமறை. என்ன பொருள்? திருக்குறள் சொல்லாமா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அதை விட்டுட்டு அடுத்தது உலக பொதுமறை, முப்பால் தமிழ் திருமறை, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, அறவிலக்கியம். அடுத்த ஒரு கேள்வி சேகர் பாபு. பாபா பேர் பாபா. லத்தீன் மொழி திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் சரி. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறள் பெயர் காரணம். திருக்குறள் பெயர் காரணம் தருக. சரி, அது தனிப்பொருள். திருன்னா என்ன? இன்னொரு பொருள். இப்போ எனக்கு மீனிங்கா சொல்லு. சொல்லுக்கு பொருள் சொல்லிட்டேன். இப்போ வாக்கியமா அமைச்சு சொல்லு. இரண்டடி. இரண்டடினா ஆசிரியப்பாவா, வெண்பாவா, கலிப்பாவா, வஞ்சிப்பாவா? அப்ப மீண்டும் அழக சொல்லுங்க. இரண்டடி வெண்பாக்களால் ஆன என்னது பொருளா? தெளிவு வந்துருச்சுன்னா தெளிவா சொல்லிட்டுனா உட்காரலாம், பாராட்டு கிடைக்கும். இந்த இரண்டடி என்ன பாடுறத சேர்த்து சொல்லுங்க. ஆனது. எனவே இது என்ன? நான் சொல்லி நீ பாத்தி நான் பாத்தியா? தெளிவா வரமாட்டேங்குது. அதுதானே திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். அது எப்படி? அது மனசுக்குள்ள இருக்கிறது தெளிவா இருந்தா தானே எழுதும் போது தெளிவா வரும். இன்னொரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லிட்டு 1 மார்க் மட்டும். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை அவுட்டு. நான் என்ன கேட்டேன்? இயல்களின் எண்ணிக்கை தானே கேட்டேன். ரைட். திஸ் क्वेश्चन goes to Sudhir. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. என்னன்னு சொல்ல முடியுமா? அதன் பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. அடுத்த பொருள் வரல. இருப்பினும் பாராட்டுகள் தெரிவிச்சோம். நடத்தும் போது வரல. கேட்டுக்கணும். சரியா? இல்ல ஆசிரியர்கள் கேட்டுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது. உட்கார்ந்து வாய்ப்பு கொடுக்கணும்ல. தர்ஷன் அதை கேள்வி கேட்க சொன்ன கேள்வி கேட்கறதுக்கு தெரியும். பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 70. அவற்றின் தன்னுள்ள இயல்களின் எண்ணிக்கை என்னென்ன?
இப்ப சொல்லாதவங்களை என்ன பண்ணலாம்? சொல்லாதவங்களை என்ன பண்ணலாம்? கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமா? தெளிவாயிட்டா? இப்ப நீங்க சொல்லுங்க. உங்க கேட்ட கேள்வி என்ன? பழமொழி. அதாவது பழமொழி தொடர். திருக்குறளின் பெருமை உணர்த்தும் பழமொழி தொடர். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா? சொல்லு. சொல்லுக்கு உறுதி. அப்புறம் என்ன தமிழ்? உட்காது. உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? ஆண்டு. எந்த சவுண்ட் வராதுன்னா நிக்கணும். ஓகே. விக்னேஷ். நான்கு என்பது இரண்டு என்பது இரண்டடியுடைய திருக்குறள். ஓகே. சொன்னா சவுண்ட் வரல, அதுக்காக தான் நிக்க வச்சேன். சவுண்ட் ஆடினா அவ்வளவுதான் சவுண்டு. உன்ன கேட்ட கேள்வி பழமொழி தொடர். ஓகே. ஒன்னும் தெரிஞ்சுக்கிட்டியா? ரைட். அம்மணி பெருமை உணர்த்தும் பழமொழி தொடர். சொல்லி இரண்டில் சொன்னேன். அந்த வார்த்தை இடம்பெயரணும். இடம்பெயர்ந்தா கரெக்டா வந்திருக்கும். மண் சொன்ன வாங்கிட்டு இருக்கலாம். ஒரு சிறு சொல்லாத கோயில் வாய்ப்பை பதிப்பித்தவர் யாரு? அப்ப நீ இதை மாத்திக்கிட்டீங்க. மலையரசு வசன் மகன் தந்தை ஞான பிரகாசம். சரியா? மலையரசு வசன் மகனாக சொல்லக்கூடிய தந்தை ஞான பிரகாசம் தான் அந்த அச்சமல்ல அச்சில் பதிப்பித்தவர். அம்மணிக்கு கேட்டனா அதுக்கு முன்னாடி எத்தனை என்ன இத முதல்ல தெளிவா சொல்லிட்டு என்னடா 6 எந்த கணக்கு சொன்னேன். ஒரு 3 சொன்னாலும் பொறுப்பாளர் போயிருக்கலாம், 2 சொன்னாலும் தாமதப்பாளர் போயிருக்கலாம். 6 எங்க இருக்கு? மொத்தமே 9 தானே. 6ன்னு நேற்று ஒரு கதை சொன்னேன், அதை வச்சுக்கிட்டேனே சத்யா. எது முக்கியமா முக்கியம் இல்லாம வச்சுக்கிட்டேன். ஏன் 6ன்னு சொன்னா அவரு 6ன்னு சொல்லுவாரு, நீ 6ன்னு இல்ல 9ன்னு பிரிவா சொல்லக்கூடாது. அவர் சொன்னாரு ஆமாங்க 6 தான் சொல்லிட்டு போகணும்னு சொல்ல வந்தேன். இல்ல 9ன்னு சொன்னாரா அவர் பார்வையில் நின்னுப்பாரு. 9 தான் தெரியுது, ஆமாங்க 9 தான் அப்படின்னு சொல்லிடணும். இதுக்குதான் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்றதுக்காக சொல்ல வந்தேன். ரைட். படத்துல போலாமா? தெளிவா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பெண்ணு. ஏதோ டைம் பாஸ் வச்சுன்னு நினைக்காத, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்குரியது. இப்ப திருக்குறளுடைய அமைப்பு முறைகளும் சொல்லிட்ட போன வகுப்புல அவற்றுக்கு உண்டான பெருமைகளையும் சொல்லி முடிச்சுட்டேன். சரி, இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்கலாமே. அந்த நவீனத்துக்கு வந்தீங்களா? ரைட். வல்லவனுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய பாரதிதாசனுடைய பாடல் வரி என்ன? பாரதிதாசன் கூறிய கூட்டு என்ன? வல்லவனுடைய பெருமையை குறித்து கையெழுத்து என்ன சொன்னார் பாரதிதாசன் வல்லவனை குறித்து? வீட்டுல போய் படிக்கல, படிச்சதா சொல்லுங்க. பேர் மட்டும் படிச்ச சொன்ன தொடர் என்னன்றது தெரியுங்களா? அதான் முக்கியம். மேற்கொள்ள ரிதீஷ் வல்லவனை பெற்றதால் புகழ் வல்லவனை பெற்றதே புகழை. ஓகே, திஸ் क्वेश्चन goes to அம்மணி. அப்படின்னு சொன்னவர் யாரு? ரீனா வாழ்க்கையில் என்ன சொன்னாரு? பின்னாடி பேசக்கூடாது. வாழ்ப்புகள் இல்ல, நின்று போச்சு. This question goes to
சொல்லுங்க. வள்ளுவனை தன்னை உலகின் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து This question goes to கிஷோர் குமார். தெரியாதா? நேத்து வகுப்புல இருந்தியா? அப்ப ஏன் படிக்காம வந்த? பேர் மட்டும் படிக்க கூடாதுங்க. சின்ன கொட்டேஷன் வேணுங்க. லட்சுமி அப்படின்னு சொன்னவரு பாரதியார். பாராட்டுகளை தெரிவிக்கலாம். சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உட்காரலாம். உலகனுக்கே தந்து வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ். அவ்வளவுதானே. 6 வார்த்தை இருக்கா? கொண்டது. அதுதான் மார்க் எப்படி வரும்? ஒரு எழுத்துக்காக 6 மார்க் குறைக்கிறீங்களே, நியாயமா சார்பியே இந்த வார்த்தைக்கு வச்சு எப்படி மார்க் வரும்? ரைட். பாரதிதாசன். நீங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வகிக்கும். யார் சொன்னது? நீங்க படிக்காம இருந்தால நீ நிக்கணும். ஓகே, பாடத்துக்குள்ள வாங்க. இப்படி திருக்குறளுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். திருவள்ளுவரை பற்றிய பெருமைகளை பார்த்தோம். திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? முன்னப்ப வகுப்புல பார்த்தது நம்ம திருக்குறளுக்கு உண்டான வேறு பெயர்கள் பார்த்தோம். இந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு உண்டான வேறு பெயர்கள் என்னென்ன சார்? யாருக்கு சார் தெரியும்? என்ன மொழி? ரைட். அப்புறம் பொய்யில் புலவர். அப்புறம் வெரி குட். அப்புறம் சென்னாபோதர். அப்புறம் மாதானு. வெரி குட். தெரிஞ்சிடுச்சா? இதெல்லாம் எங்க படிச்சீங்க? 11th படிச்சீங்க. ரைட். 6, 7 வகுப்பு 8ல சொல்லி தரல. சொல்லி தந்தாங்க. அப்ப ஏதோ ஞாபகத்துல இல்லை. இப்போ சொல்லி கொடுத்தது ஞாபகத்துல இருக்கு இல்லையா? பொய்யில் புலவர், பொய்யாமொழி, மாதனூர், நாயனார்னு ஒரு பேர் இருக்கு. மாதனூர் இருக்கடா. நாயனார்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பெயரு? நாயனார். தெய்வ புலவர், பொய்யில் புலவர் எடுத்துட்டேன். பொய்யாமொழி நோட் பண்ணி வச்சுக்கோ. புக்ல இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோ. சென்னாபோதர். இதெல்லாம் அவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நூலாக சொல்லக்கூடிய திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருடைய சிறப்புகளை பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட சிறப்புகளை படித்த இந்த திருவள்ளுவருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்ன சார்? தமிழக அரசு செய்த சிறப்பு என்ன சார் அப்படின்னா, இவருடைய நூலை நாட்டுடைமை ஆக்கி கொண்டது. கன்னியாகுமரியில இவருக்கு 133 அடி உயரத்துல திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. 133 அடி உயரத்துல திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இது தமிழக அரசு இவருக்கு செய்த ஒரு சிறப்பு. ஏன் 133 அடி? அதிகாரங்களை கொண்டு எழுதப்பட்டதுனால அந்த அடி உயரத்துல இவருக்கு திருவள்ளுவர் சிலை எங்க நிறுவப்பட்டிருக்கு? கன்னியாகுமரி கடற்கரையில கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவி உள்ளது. இது ஒரு சிறப்பு. இது ஒரு 2 மார்க் சொல்ல கேட்பாங்க. 2வது சிறப்பு என்ன சார் அப்படின்னு சொன்னா, நம்ம வேலூர் மாவட்டத்துல அவருடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். என்ன கழகம்? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். எங்க சார் இருக்கு? சேர்க்காடு போற வழியில இருக்கு. காட்பாடி தான் இது உள்ள சேர்க்காடுக்குள்ள போற வழியில இருக்கு. அவருடைய திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 2ம் திருவள்ளுவருக்காக தமிழக அரசு செய்த சிறப்போட இன்னொரு பெரும் சிறப்பு இருக்கு. சென்ற ஆண்டு
திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டு அதன் மூலமாக அதோடு மட்டுமல்ல சிலையை நிறுவி 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி, எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள் நிறைவானதை ஒட்டி வெள்ளி விழா 25வது ஆண்டு கொண்டாடப்படுவது என்ன விழா? 50 பொன் விழா. என்ன விழா? பொன் விழா. தங்க விழான்னு சொல்லக்கூடாது, பொன் விழா. அப்ப 25வது ஆண்டு நிறைவொட்டி வெள்ளி விழா சிறப்பினுடைய அடிப்படையில டிசம்பர் மாதம் 30, 31 எந்த ஆண்டுல? 2024 டிசம்பர் மாதம் 30, 31 தேதியும் 2025 ஜனவரி 1 தேதியும். அப்ப கண்டிப்பா அந்த 3 days 30, 31 இந்த ஆண்டுல, அதாவது 2025 ஜனவரி மாதம் 1 தேதி. இந்த 3 நாட்களும் அந்த கன்னியாகுமரியில நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவருக்கு விழா எடுக்கப்பட்டது. என்ன விழா? வெள்ளி விழா. எத்தனை ஆண்டுகளுக்கு நிறைவானதை ஒட்டி? 25 ஆண்டு. அந்த நினைவை போற்றும் வகையில அந்த திருவள்ளுவருக்கு ஒரு பெயரை வச்சிருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னு சொன்னா பேரறிவு சிலை. அந்த சிலைக்கு இன்னொரு பெயர் என்ன வச்சிருக்காங்க? பேரறிவு சிலை அப்படின்னு தமிழ் சான்றோர்களால் சூட்டப்பட்டு அந்த வெள்ளி விழாவின் போது இந்த பெயர் சூட்டும் விழா நடைபெற்றிருக்கு. பேரறிவு சிலை என்று அழைக்கப்பட்டிருக்கு. இப்படி பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி உள்ளது தமிழக அரசு. இது 3ம் திருவள்ளுவருக்காக தமிழக அரசு செய்த சிறப்புகள். என்னோட பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 1, அடி உயரத்துல கன்னியாகுமரி சிலை நிறுவப்பட்டுள்ளது. 2வது, அவருடைய நினைவை போற்றும் வகையில் வேலூரில் 3வது, வெள்ளி விழா 25 ஆண்டு நிறைவை ஒட்டி வெள்ளி விழாவினை கருதி டிசம்பர் 30, 31 2024 ஜனவரி 1, 2027 இந்த 3 நாட்கள்ல சிறப்பாக கொண்டாடி அந்த சிலைக்கு பேரறிவு சிலை என பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இது 3 தமிழக அரசு செய்த சிறப்பு. ஓகே, அவருடைய நூலை ஏற்கனவே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப இந்த கருத்தும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல. இப்ப இவ்வளவு சிறப்புகளையும் நம்ம சொல்லி முடிச்சிருக்கிறோம். நூலை பற்றியும் ஆசிரியர் பற்றிய குறிப்புகளையும் பார்த்திருக்கிறோம். இப்போ நேரா நம்ம எங்க போறோம் அப்படின்னா பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல திருக்குறளை நம்ம பார்க்க போறோம். முதல் அதிகாரமா நம்ம பாடக்கூடியதுல வந்திருக்கக்கூடியது இல்வாழ்க்கை. என்ன அதிகாரம்? இல்வாழ்க்கை. இப்ப நானே அதிகாரங்களுடைய பெயர்கள் சொன்னேன். அதிகாரத்தின் கண்ணு இருக்கக்கூடிய இயல்கள் சொன்னேன். இயல்களுடைய பெயர்களும் சொல்லி முடிச்சிருந்தேன். இப்ப நீங்க தான் இந்த இல்வாழ்க்கை என்ற அதிகாரம் எந்த பாலுக்குரியது, எந்த ஏழுக்குரியதுன்னு நீங்க தான் இப்ப எனக்கு புரிய வைக்கணும். 7, 5 எந்த பாலுக்குரியது? எதை வச்சு சொன்னீங்க? அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரம்னு சொன்னேன்? 38. அப்ப அந்த 5 எதுக்குள்ள இருக்கு? 38. அப்ப இந்த இல்வாழ்க்கை என்ற அதிகாரம் எந்த பாலுக்குரியதுன்னு கேட்டா அறத்துப்பாலுக்கு உரியது. சரி, அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை இயல்கள் சொன்னீங்க? 4 இயல்கள்ல இது எந்த இயலுக்குரியது? எதன் அடிப்படையில இல்லறவியல் சொன்னீங்க? பாயிரவியல்ல எத்தனை அதிகாரங்கள் சொன்னீங்க? 4. இல்லறவியல்ல 20. இல்லறவியல்ல 20. அப்ப 4க்கு அடுத்து 5 எதுக்குள்ள இருக்கு? இந்த 20க்குள்ளதான் இருக்கு. அப்ப இல்வாழ்க்கை என்ற அதிகாரம் எந்த இயலுக்குரியதுன்னு கேட்டா இல்லறவியலுக்கு உரியது. இப்ப இதையெல்லாம் தொகுத்து முன்னுரையில எழுதலாமா? திருக்குறள் பற்றிய நெடுவினால முன்னுரையில இது போல எழுதலாமா? எழுதலாமா? 7 சீர்களால் உலகை எட்டி பிடித்து வாழ்புகழ் கொண்ட வள்ளுவனின் திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் 5வது அதிகாரமாக சொல்லப்பட்ட இல்வாழ்க்கையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை கீழ்வருமாறு காண்போம். இப்படி எழுதலாம் முன்னுரைக்கு மதிப்பு. அதே நேரத்துல 1 மார்க் கேள்வியா இல்வாழ்க்கை திருக்குறளில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாலும் மைண்டுக்குள்ள வந்துடும். எந்த அதிகாரத்துல? சாரி, எந்த பாலுல? அறத்துப்பால்ல. எந்த இயல்ல? அப்படியும் 1 மார்க் கேட்சப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி சார். இப்ப நீங்க அதிகாரம் சொல்லிட்டீங்க, பால் சொல்லிட்டீங்க, இயல் சொல்லிட்டீங்க. இப்ப இல்வாழ்க்கைன்னா என்ன சார் பொருள்? இல்லைன்னா என்ன? இல்லைன்றது அர்த்தமா? இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தமா? திருக்குறள்ல நிறைய இருக்கு. சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூது போன்று ஒன்று தருவது இல் அப்படின்னு இருக்கு. அப்ப இல்லைன்னா என்ன? இல்லைன்றது அர்த்தம் அந்த இடத்துல.
ஆனா இந்த இடத்துல இல்லை என்பதற்கு இல்லை என்பது அர்த்தமா அப்படின்னா இல்லை. அப்ப என்ன அர்த்தம் இல்லைன்னா இல்லறம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில், இல்லறம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாழ்க்கையை பற்றி சொல்வது, அதான் இல்வாழ்க்கை. இல்லறத்தில் நடைபெறக்கூடிய வாழ்க்கை நெறியை பற்றி சொல்வது. நம்ம போன வகுப்புல பார்த்தோம், மனித சமூகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஏன்னா எதை பற்றி எல்லாம் சொன்னது திருக்குறள் குறிப்பிட பார்த்தோமே. எதை பற்றி சொன்னது? மனித நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எதை சொன்னது? புக்கப்பாரு என்ன சொல்லி இருக்கு? மனித வாழ்வியலின் அப்புறம் படிக்கல, தமிழ் படிக்க தெரியல. வாழ்வின் மேன்மைகளையும் நெறிகளையும் எடுத்து சொன்ன நூல் எதுன்னு கேட்டா திருக்குறள். ஓகே, அப்ப எல்லா இடத்துல வாழக்கூடிய நெறிமுறைகளை பற்றி இந்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காருன்றத பத்தி பார்க்க போறோம். அதை இல்வாழ்க்கை பார்ப்போமா? ரைட். முதல் திருக்குறளாக நம்ம பாடப்பகுதியில மனநம் கொடுத்துட்டாங்க. என்ன அந்த திருக்குறள்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. திருக்குறளை படிக்கிறதுலயே ஒரு விதம், எப்படி படிக்கிறா பொருள் தெளிவு கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல 3 சீரு அப்படின்னா முதல் 3 சீரும் ஒன்னா படிக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் கொஞ்சம் நிறுத்தி 4, 5, 6, 7 அப்படியே சங்கிலி போல இணைத்து பேசணும். இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இப்படி படிச்சாதான் அதுக்கு பொருள் கிடைக்கும். இப்படிதான் படிக்கணும். திருக்குறளுடைய படிக்கணும் நுணுக்கமே இப்படிதான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அப்பதான் பொருள் வருது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்வாழ்க்கையில அப்படின்னா இல்லறத்தின் கண் இருந்து செயல்படுகின்ற அந்த வாழ்க்கை நெறிமுறையில பண்பும் பயணம் உடையதாக இருக்க வேண்டுமானால் நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அன்பும் அறனும் இருக்க வேண்டும். அன்புன்னா என்ன சார்? கருணை, பாசம், நேசம் இல்லையா, இரக்கம் எல்லாம் பொருள் ஒண்ணுதான். எங்கேயாவது தமிழ் ஆசிரியர் கருணை காட்டாரா? படிக்காம வந்ததுக்காக என்ன நிக்க வைக்கிறார். கருணையே இல்லாத மனிதன், இரக்க உணர்வே இல்லாத மனிதன், அன்பே காட்டாத உள்ளம் இப்படின்னா அவன் மனசுக்குள்ள எண்ணிக்கும். எல்லாத்துக்கும் பொருள் என்ன? அன்பு, பாசம், நேசம், கருணை, இரக்கம், ஒரு சொல்லுக்கு பல பொருள். அப்ப அன்பு இருக்கணும். இரண்டாவது கூட என்ன இருக்கணும்? அரண். அரண்னா அரண் என்ற சொல் என்னன்னு வந்திருக்கணும்? அறம்னு வந்திருக்கணும். அறம்னா என்ன பொருள்? நேர்மை, ஒழுக்கம், தர்மம், நீதி வழுவாமல் நடப்பது. அதானே அறம். நேர்மையா நடப்பது, நீதி நெறியிலிருந்து மாறுபடாமல் நடப்பது, உண்மையாக இருப்பது, நல்ல செயல்களையே செய்வது, இதுதான் அறம். அறம்னு வர வேண்டிய சொல்லி எனக்கு என்னன்னு வந்திருக்கு? அறம்னு வந்திருக்கு. ரெண்டுமே பொருள் ஒண்ணுதான், ஆனா எழுத்துல மாற்றம். இப்படி இருந்தா அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? எஸ் எஸ் இடைக்குறையா? ஒரு எழுத்து குறைந்திருந்தால்தான் இடைக்குறை. தப்பு. எழுத்து மாற்றம், பொருள் ஒண்ணுதான். பொருள் ஒண்ணுதான், எழுத்துல மட்டும் மாற்றம் இருந்தால் இல்லையே. வாய்ஸ் சொல்லணும். சொல்லி கொடுத்திருக்கேன். இலக்கண குறிப்புல என்ன வகை? தெரியாம பிளஸ் 2 பாடத்தை நடத்தக்கூடாது. கரசராதான் சொல்றாரு, விஷயமே தெரியாதவனுக்கு ஏன் சார் இதை நடத்துறீங்கன்ற. எழுத்து பேரு, அது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி வந்திருக்கிறது. அது பகுதி உறுப்பிலக்கணத்துல. நான் கேட்டது இலக்கண குறிப்புல. எஸ், இது புணர்ச்சி. ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். அரசியல், அரைசியல் ரெண்டும் பொருள் ஒண்ணுதான், எழுத்து மாற்றம். சரி, இன்னொன்னு சொன்னா புரிய நினைக்கிறேன். 5, 5, 1, 2, 3, 4, 5 சொல்றோமா?
அப்போ சுத்தமா இலக்கணம் தெரியவில்லை. போலி படிச்சிருக்கியா? முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றும் போலி, முன்பின்னாக தொக்க போலி. வாய்ஸ் நடத்திருக்கேன். இலக்கண போலின்னு நடத்திருக்கேன். இலக்கண போலின்னு நடத்திருக்கேன். படிச்சீங்களா? ஞாபகத்துல இருக்கா? தெரிஞ்சுக்க இப்பயாவது, தெரியலன்னா இப்பயாவது தெரிஞ்சுக்க. இலக்கண போலின்னு அர்த்தம். பொதுவா இலக்கண குறிப்பு கேட்டா இலக்கண போலி. அந்த எழுத்து எங்க மாறுபட்டு வந்திருக்கோ அந்த இடத்தை வச்சு அதை இடைப்போலியா, முதற் போலியா, கடைப்போலியான்னு சொல்லணும். இப்ப இந்த சொல்லுல பாருங்க, முதல் எழுத்துல மாற்றம் இருக்கா, இடை எழுத்துல மாற்றம் இருக்கா, இல்ல கடைசி எழுத்துல மாற்றம் இருக்கா? அப்ப இது எவகை போலி அப்படின்னா இலக்கண போலியில கடைப்போலின்னு அர்த்தம், அல்லது ஈற்று போலின்னு அர்த்தம். இன்னொரு பேர் என்னதுக்கு? ஈற்று போலி. கடைப்போலின்னா நீ கடையில விற்கிற போலி இல்ல, அந்த போலிக்கு கீழ் நோக்கலா போடணும். அந்த லீக்கு கீழ் நோக்கலா போடணும். இந்த போலி போட்டீங்கன்னா தான் நீ சாப்பிடுற போலி, கடையில விற்கிற போலி. விக்னேஷ் கையில பென்சில் இருக்கா? நீ முன்னாடி வந்து உட்காரு, அந்த இடத்த விட்டு எழுந்துரு. பூபேஷ் நீ பின்னாடி போயிடு. பர்மனன்ட் பிளேஸ் உனக்கு அதுதான். இனி சம்மதமா? போயிடு, அங்க போயிடு, அவங்க முன்னாடி அனுப்பு. இது நீ கூட அப்படியே வந்து உட்காரு. நீங்க ரெண்டு பேரும் நீ அப்படியே தள்ளிக்க, ஹைட்டா இருக்கிறதுக்கு தள்ளிக்கோ. மிதுன் அப்படி வந்து உட்காரு. பஸ்ல வந்து உட்காரு. பஸ்ல போத்தா சேமா ஹைட்ல உட்காந்து. நீங்களே உட்காந்துட்டீங்களா? கிளாஸ் பேர் உட்கார வச்சாங்களா? நீங்களே வா. ஓகே, கவனி. அப்ப என்ன போலி இது? கடை போலி அல்லது ஈற்று போலினா. இப்ப நான் இந்த இடத்துல எழுதிருக்கேன், இது எவகை போலி? அரசியல், அரசியல். இப்ப இங்க எழுதிருக்கேன் 5, 5 முற்று போலி. சரி, இன்னொன்னு எழுதுறேன், இல்முன். இத நானே முன்றில் எழுதுறேன். இது என்ன போலி? இல்ல இப்படி கூட சொல்லுவோம், தசை, சதை. இது எவகை போலி? முன் பின்னாக தொக்க போலி. முன்னாடி இருக்க வேண்டியது பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்க வேண்டியது முன்னாடி இருக்கு. எடுத்து பாருங்க, முன் இங்க இருக்கு, இல்ல இங்க போயிடுச்சு. அப்ப முன் பின்னாக தொக்க போலி. என்ன போலி? முன் பின்னாக தொக்க போலி. முன் பின்னாக தொக்க போலி. இலக்கண குறிப்பு தெரியவில்லை. ரைட். அப்ப இது என்ன போலின்னு சொன்னீங்க? முற்று போலி. 10ஆம் வகுப்புல வெறும் செய்யுள், உரைநடை இது மட்டும் படிச்சுட்டு வந்துட்டீங்களே தவிர இலக்கணத்துல படிக்கல, ஆழ்ந்து படிக்கல. இது என்ன போலின்னு சொன்னீங்க? இடைப்போலி. சரி, கடைப்போலி சொல்லிட்டோம். முதற் போலிக்கு ஒரு எக்ஸாம்பிள். மயில், மயில். முதல் எழுத்துல மாற்றம், முதல் எழுத்துல மாற்றம், எனவே அது முதற் போலி. ஓகே, ரைட். இப்படி எழுத்து மாறுபட்டு சொல்லினுடைய பொருள்ல மாறுபடாம இருந்தா அதையெல்லாம் என்னது? போலி, இலக்கண போலி. அந்த இடத்துல எழுத்தினுடைய தன்மை எந்த இடத்துல மாறுபட்டு வந்திருக்கு அதை வச்சு அது முதற் போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா, முற்று போலியா, முன்பின்னாக தொக்க போலியான்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு இலக்கண குறிப்பு கத்துக்கிட்டியா? மைண்ட்ல வச்சுக்கோ. சரி, அப்ப அரண்னு வர வேண்டிய சொல்லி எனக்கு என்னன்னு வந்திருக்கு? அரண் வந்திருக்கு. அரண்னா என்னன்னு பொருள் சொல்லிட்டேன். நன்னெறி, நல்ல ஒழுக்க செயல்களை செய்வது, தர்மத்திலிருந்து காப்பது, ஐ மீன் தர்மத்தின் வழியில நடப்பது, நீதி நெறிமுறையோட நடப்பது, இதுதான் அறம். அப்ப இல்லறத்தின் கண் இருந்து அன்பும் அறனும் உடையவராக இருந்தால் யார் இல்லறத்தில் இருப்பாங்க? கணவனும் மனைவியும்.
இல்ல அப்பா அம்மா. இல்லறத்தின் கண் இருந்து செய்ய வேண்டிய அன்பும் அறனும் செயல்களை செய்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமானா நல்ல பண்பும் பயனும் உடையதாக அமையும். நல்ல பண்பு நல்ல பயன் அப்படின்னா நல்ல பண்புடையவர்களாக இருப்பார்கள். அந்த அறம் செய்வதனால நல்ல பயன் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும். அப்ப இந்த பாட்டுல வள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, அன்பு இருந்தா நல்ல பண்பு இருக்கும், அறம் செய்தால் அதனால பயன் விளையும் அப்படின்னு சொல்லுக்கு நேராக வரிசைப்படுத்தி கூறப்பட்டதனால் இந்த பாட்டுல என்ன அணி இருக்கு சார் அப்படின்னு சொன்னா நிரல் நிறை அணி பயின்று வந்திருக்கு. இந்த நிரல்னா என்ன சார் பொருள்? வரிசை. நிரல்னா என்ன பொருள்? வரிசை. இந்த நிறைக்கு என்ன பொருள் சார் அப்படின்னா நிறுத்துதல். என்ன பொருள்? நிறுத்துதல். அப்ப வரிசைப்படி பொருளை நிறுத்தி கூறப்பட்டதனால இந்த பாட்டுல பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி எனப்படுகிறது. அப்ப இலக்கணம் என்ன, அணி இலக்கணம் என்ன நிரல் நிறை அணிக்கு? நிரல் நிறை அணிக்கு இலக்கணம் என்ன? உன் பாடப்புத்தகத்துல கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, நூல் வெளியில இருக்கா? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ள செய்வது நிரல் நிறை அணி எனப்படுகிறது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வாய்விட்டுப்படி அவ்வரிசைப்படியே ஒரு 2 மார்க் படிச்சுட்டியா? நிரல் நிரல் அணிக்கு எடுத்து அணி இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? மீண்டும் ஒரு முறை. இப்ப இந்த பாட்டுல எந்த சொல்லை எந்த வரிசையில எடுத்து பாடி இருக்கிறாரு? அன்புக்கு அன்பு, அறனுக்கு சொல்லுக்கு வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொண்டதனால ரைட். எனவே இது நிரல் நிறை அணி ஆயிற்று. அப்ப நிரல் நிறை அணியை சான்று தந்து விளக்குக அப்படின்னு ஒரு 4 மார்க் சொல்ல கேட்டா அணி இலக்கணம் எழுதுற, சான்று இந்த பாட்டு எழுதுற, சான்றினுடைய பொருளா கொடுத்திருக்காங்க பாருங்க, அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும். அப்ப சான்றினுடைய பொருள் எழுதிட்டியா? அடுத்தது என்ன பண்ணணும்? அணி பொருத்தம். என்ன அணி பொருத்தத்துல என்ன எழுதணும்? செய்யுளில் கூறப்பட்ட கருத்துக்கள் படியே சொல்லை வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளப்பட்டதனால் எந்த சொல்லை எந்த வரிசையில அன்புக்கு பண்பும் அறனுக்கு பயனும் என்ற வரிசைப்படி வைத்து பொருள் கொள்ளப்பட்டமையால் இந்த பாடல் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. இந்த பாடல் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. இப்படி எழுதிட்டுனா இந்த அணிக்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க்கு. புரிஞ்சிடுச்சா? ஒரு மனநமும் வந்துடுச்சா? பாட்டை படிக்க பார்க்கலாம். அன்பும் அறனும் உடையதாகி இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள் பெரும்பான்மையா எங்க பார்க்கலாம்? நம்ம எந்த பத்திரிகையில? முழுமையா சொல்லு. காரிகை பத்திரிகை கூட போடுறாங்க, காரிய பத்திரிகை அதெல்லாம் வரும், திருமண பத்திரிகையில வரும். சரியா? ரைட். இப்ப இன்னொரு செய்தியும் சொல்றேன். இதுல இலக்கண குறிப்பு. அன்பும் அறனும் கொடுத்திருக்கான், அதே போல பண்பும் பயனும் கொடுத்திருக்கான். என்ன சார் இலக்கண குறிப்பு? எதை வச்சு எண்ணுமைன்னு சொன்னீங்க? இரு சொற்கள் இரு சொற்களுடைய இறுதியிலும் உண்மை உருவு மறைஞ்சிருக்கணுமா? அப்ப மறைஞ்சிருந்தா வெளிப்பட்டு வந்தா இந்தியாவது நல்லா தெரிஞ்சதுக்கா? ரைட். அப்ப இலக்கண குறிப்பும் தெரிஞ்சிடுச்சு. ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். வாழ்க்கை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன? வெரி குட், வெரி குட். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. வாழ்க்கை என்ற சொல்லுக்கு எதை வச்சுமா சொன்ன? எதை வச்சு தொழிற்பெயர்னு சொன்னீங்க? கை. தொழிற்பெயருக்கு உண்டான விகுதிகள் என்னென்ன இருக்கணும்? வெரி குட். கல், அல், அம், ஐ, கை, வை, மா, சி, பூ. மா, சி, பூ எழுத்தினுடைய ஓசை மை, சி, பூ இது போலாம் வந்தா அதெல்லாம் என்னது? தொழிற்பெயருக்கு உண்டான விகுதிகள். அப்ப கை என்ற விகுதி வெளிப்பட்டு வந்திருக்கு. எனவே இது தொழிற்பெயருக்கு உரியது. புரிஞ்சிடுச்சா? இலக்கண குறிப்புன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு பார்த்தோன்னா புணர்ச்சியில ஏதேனும் வருமானா? இல்ல. ரைட். இன்னொன்னு கேட்டுறேன். இந்த வாழ்க்கை மெய் மயக்கத்துல எவ்வகை மெய் மயக்கம்?
ஈரொற்று மெய்மயக்கம். எதன் அடிப்படையில ஈரொற்று மெய்மயக்கம்? பெரும்பான்மையா எந்த எழுத்துக்கள் ஈரொற்று மெய்மயக்கமா வரும்னு சொன்ன மெய் எழுத்துக்கள்ல இழு பார்த்தோமா? தமிழை எழுதும் பகுதியில பார்த்தோமா? ரைட். இழுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வாழ்க்கை. இழு என்ற ஒரு எழுத்து, இக்கு என்ற ஒரு எழுத்து, கைய பிரிச்சுனா இக்கு கூட்டால் ஒரு ஐ. அப்ப இது ரெண்டு ஒரு உடல்நிலை மெய்மயக்கம், இது வேற்றுநிலை. அப்ப மொத்தத்துல ஈரொற்று மெய்மயக்கம். படிச்சதை ரீகால் பண்ணா என்னைக்கும் மறக்காது. அடுத்து திருக்குறள் போலாமா? இல்வாழ்க்கையில அடுத்து இரண்டாவது, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன். இப்ப இது எப்படி சார் படிக்கணும்? பொருள் வரலையே. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்பாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்பாருள் எல்லாம் தலை. போன வகுப்புல இந்த பாட்டினுடைய பொருள் சொன்னேன். இயல்பாகவே அப்படின்னா என்ன? இல்லறத்தின் கண் இருந்து செய்ய வேண்டிய அறச்செயல்களை முறைப்படி செய்தார். அதனாலதான் வீட்டுக்கு வாசல்ல யாராவது வந்து உண்ண உணவு கேட்டாலோ, இல்ல அருந்த நீர் கேட்டாலோ, இல்ல பொருள் கேட்டாலோ இல்லை என்று சொல்லாம கொடுத்து உணவுறாங்க. யாரா சொல்லியா செய்யறோம்? இல்ல. பசியோட ஒருத்தர் வந்து 3 வேளை சாப்பிடலாமா? மசாலா அப்படியே இருக்கு சார். அனுபவமானு கேட்டுறாரு. பார்த்த அனுபவம், கேட்ட அனுபவம். இப்ப கேட்கும் பொழுது என்ன பண்றோம்? கேட்காம கொண்டு போய் போடுறோம். இது செய்ய வேண்டிய அரசியல்கள். இப்படி இல்லறத்தின் கண் இருந்து இன்னும் என்னென்னவோ விருந்தாளி வராங்க, விருந்தினர் வராங்க. வரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி அவங்களுக்கா போடுறோம்? செய்ய சாதம் அப்படியா? நீ சாப்பிட்டு தான் அடுத்தவங்களுக்கு போடுறியா? அவங்க மணி 2 ஆனாலும் சரி, 3 ஆனாலும் சரி, வந்து அவங்களுடைய உணவு பசியை போக்கிய பிறகுதான் நாம் உண்ணுதலை பழக்கமாக கொண்டிருக்கு. அவங்க சாப்பாடு நம்ம சாப்பிட்டு போறோமா, இல்ல நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிட்டு போறாங்க? எதுக்காக அவங்களுக்காக காத்திருக்கணும்? ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. அப்ப அவங்க வரும் வரைக்கும் காத்திருந்து வழிமேல வெடி வைத்து இந்த பஸ்ல வராங்களா, இந்த பஸ்ல வராங்களா, ஆட்டோல வராங்களா, கார்ல வராங்களான்னு காத்திருந்து கால் கடுக்க நின்று வயிறு பசி கபாண்டோம். எப்படா சாப்பிட போறாங்க பார்த்துட்டு எழுதாமல இங்கேயோ தப்புன்னு உட்காரு போட்டு சாப்பிடும். சில வீடுகள்ல அவங்க வருவதுக்கு மணி 3 ஆகும், அது வரைக்கும் நம்ம ஏன் காத்திருக்கணும்? உட்காரு, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி தான் இருக்கிறது சாப்பிடுங்க அப்படின்னா போடுறோம். இந்த பண்பாடு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இப்படிதான் இருக்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தா? முன்னோர்கள். அப்ப நம் முன்னோர்கள் இயல்பாகவே இல்வாழ்க்கையில செய்ய வேண்டிய செயல்முறைகளை செய்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. இல்லைன்னா கெட்டு போயிருப்போமா சார்னு கேட்காது. தர்மம் தலை காக்கம், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் தர்மம் செய்யணும்னு சொன்னாங்க. அதர்மம் செய்யக்கூடாது, தர்மத்தை செய்யணும்னு சொன்னாங்க. ரைட். இப்படி இயல்பாகவே, எந்த இயல்பாக? அறத்தின் இயல்போடு. அறத்தின் இயல்போடு. அறம்னா என்ன? நல்ல செயல்களோடு. இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பவன். இல்வாழ்க்கையில வாழ்பவர் என்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்பவன் முயல்வாருள் எல்லாம் தலை. முயற்சி செய்பவரை விட சிறந்தவர். தலைனா சிறப்புனா, தலை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சிறப்பு, மேம்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சார் முயல்வாருள் எல்லாம் தலைனா என்ன அர்த்தம்? முக்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண? கோயிலா போயிட்டு இறைவனை வழிபடணும். செய்த பாவங்களை நீக்குவதற்காக கோயில் குளங்களுக்கு போயிட்டு இறைவனை வேண்டணும். அப்ப நான் முயற்சி செய்துதானே போகணும். பக்கத்து ஒரு கோயிலுக்கு இல்ல, எங்கெல்லாம் பாவத்தை போக்கக்கூடிய கோயில் இருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் நான் பயணம் செய்து இறைவா நான் செய்த பாவத்தை எல்லாம் போக்கி எனக்கு முக்தி கொடு, மோட்சத்தை கொடு. அதனாலதான் இஸ்லாமியர்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து தன் கடமைகளை முடிச்சுட்ட பிறகு மெக்காவுக்கு போறாங்க. அதே போலதான் இந்து தர்மத்தின் படியில எங்க போறாங்கன்னா காசிக்கு போறாங்க. அப்ப முயற்சி செய்து தானே காசிக்கு போறாங்க. 15 நாள் டூரு, 20 நாள் டூரு, ட்ரெயின்ல போனோம், பிளைட்ல போனோம், இல்ல பல சிரமங்கள் இருக்கு போய் வர்றதுல.
அந்த முயற்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்படி முயற்சி செய்து அந்த முக்தி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நிலையை அடைவதற்கு செய்ய வேண்டிய இந்த முயற்சியை செய்யாமலேயே இருந்துடலாம். எப்படி இருந்தா வீணா? எப்படி இருந்தா இல்லறத்தின் இருந்து செய்ய வேண்டிய அரசியல்களை செய்தாலே போதும். அதுவே நமக்கு முக்தி மோட்சம் கிடைக்கும். இங்க செய்ய தவறிட்டு நீ பகவானை நோக்கி போறது தேவையில்லைன்றார் வள்ளுவர். அப்படின்னா என்ன? சாப்பிட்டுனே இருக்கு, தான தர்மம் கேட்டு வராங்க மா அப்படின்றாங்க, சாப்பிட்டுனே இருக்கு, நல்ல மனம் வெளியில வீசுது, பார்த்துட்டு தான் கேட்கிறாங்க. நானும் சாப்பிட்ட கையோட இந்த கையில ஆட்டுனா உங்களுக்கு தெரியுமேட்டு இந்த கையில ஆட்டி இல்ல போயிட்டு வான்னு சொன்னா இது தான தர்மத்துல சிறந்ததா? அப்ப நீ என்ன பண்ணிட்ட? பாவத்தை பண்ணிட்ட. இந்த பாவத்தை போக்குறதுக்காக எங்க போற? காசுக்கு போற. கிடைச்சிருமா? முக்தி கிடைச்சிருமா? மோட்சம் கிடைச்சிருமா? கிடைக்க. ஏழையுடைய பசியை போக்கு, அவனுடைய முகத்துல காணப்படக்கூடிய சிரிப்பை பார். ஏழையுடைய முகத்துல இறைவனை காணலாம். வேற எங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இல்வாழ்க்கையில செய்ய வேண்டிய அவசியங்கள். இதை செய்தாலே போதும். முயற்சி மேற்கொள்பவரை விட சிறந்தவராக கருதப்படுவர். புரிஞ்சுதா? படிச்சிருக்க பார்க்கலாம் அந்த திருக்குறளை. இயல்பினால் என்ன பொறுத்தருது? அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் அல்லது சிறப்புடையவர், சிறந்தவர். அதான் கலை அப்படின்னு சொல்லுவது. அப்ப கலை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சிறப்பு, மேன்மை அப்படின்னா. இது வரைக்கும் நிறுத்திக்கிற மீதி அடுத்த வகுப்புல பார்த்தோம். நாளைக்கும் இது போன்ற வினாக்கள் தொடரும். ஓகே, முடிச்சுக்கலாமா? சரி, தேங்க்யூ.